வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியிலும், பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசியிலும் அமைகிறது. இந்த வருகிற பிப்ரவரி 2026 பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உகந்த நாட்கள், அதாவது முகூர்த்த நாட்கள், சிறப்பான நாட்கள், யோகம் தரக்கூடிய நாட்கள், காரிய பலிதம் உண்டாகக்கூடிய நாட்கள், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வருகிற பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 1, 3, 7, 8, 10 மற்றும் 12 மதியத்திலிருந்து 13 மதியம் வரைக்கும், பிறகு 15, 17, 18, 20, 22, 24, 25 மதியம் தொடங்கி 26 மதியம் வரைக்கும், பிறகு 26 மதியத்திலிருந்து 27 மாலை வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த நாட்களாக கிரக ரீதியாக, ஜோதிட ரீதியாக இதை அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். கிரக ரீதியாக என்று கூறும் பொழுது, ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது நிலைப்பாட்டை ஒட்டியும், மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டும், தின கிரகமான சந்திரனின் சலனத்தை ஒட்டியும் இதை அட்டவணைப்படுத்தி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி மற்றும் பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசி அன்பர்களுக்கும் இது உகந்த நட்சத்திர நாட்களாக, புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உரிய உகந்த நாட்களாக, அதாவது சுகபோகங்கள் கூடக்கூடிய நாட்கள், பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும், பொருள் வாங்குவதில் விற்பதில் லாபங்கள் ஈட்ட முடியும், அனுகூல உதவிகள் கிடைக்கும், தாயார் உறவினர் வகையில் அனுசரணையான நாட்களாக இருக்கும். மேலும் பணி, வேலை, வியாபாரம், விவசாயம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். வியாபார புதிய ஒப்பந்தங்கள், லாபகரமான புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் குழந்தைகளின் விசேஷ சேவைகளான, விசேஷ செயல்களான கல்வி, கேள்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், நிச்சயதார்த்தம், ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, புதிய வீடு, வாகனங்களில் முதலீடு, சுகபோக வாழ்விற்கு இந்த நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கக்கூடும். எனவே பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தி காரியம் மாற்ற உங்களுக்கு நண்பர்களால் உதவியும், உறவினர்கள் வகை அனுகூலங்களும், அரசியல் தொடர்புகளால் நல்ல லாபங்களும், காரிய மேன்மையும் கிடைக்கும். இதனால் பணி சிறக்கும். அதை ஒட்டி உங்களுக்கு கௌரவ, புகழ், பாராட்டு, அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடும். மேலும் இறையை தேடி புதிய கடவுள் சன்னிதானத்திற்கு தீர்த்த யாத்திரை, புண்ணிய தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுதல், தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வருதல், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுதல், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து வித சுப காரியங்களுக்கும் இந்த தேதிகள் உகந்ததாக இருக்கும். எனவே இதை புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண முடியும், சுகபோக வாழ்வு கிட்டும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும். நன்றாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.